மதத்தை நிந்தனை செய்தால் யாரும் தமிழகத்தில் வாழ முடியாது, தப்பிக்க முடியாது என்பதைத்தான் இது காட்டுகிறது. திருப்பரங்குன்றத்தில் எழுந்திருக்கின்ற எழுச்சி தமிழகம் முழுவதும் எழுச்சியாக மாறும். சித்தந்தர் மலை கிடையாது. என்றைக்குனாலும் அது திருப்பரங்குன்றம் முதலுக்கானது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மட்டுமல்ல, சூழ பக்தர்கள், இந்து மத பக்தர்கள் அத்தனை பேரும் பெருந்திரளாக இங்கே வந்திருக்கிறார்கள். இது எதை காண்பிக்கிறது என்றால், இந்து மதத்தை நிந்தனை செய்தால் யாரும் தமிழகத்தில் வாழ முடியாது, தப்பிக்க முடியாது என்பதைத்தான் இது காட்டுகிறது. திருப்பரங்குன்றத்தில் எழுந்திருக்கின்ற எழுச்சி தமிழகம் முழுவதும் எழுச்சியாக மாறும். அங்கே எங்களது உரிமையை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். குறிப்பாக அது குன்றம் தான், அது திருப்பரங்குன்றம் தான், ஸ்ரீகுன்றம் தான், சித்தந்தர் மலை கிடையாது. என்றைக்குனாலும் அது திருப்பரங்குன்றம் முதலுக்கானது. இந்த உரிமையை பறிப்பதற்கு யார் முயற்சி செய்தாலும் முருக பக்தர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் என்பதைத்தான் எழுச்சி இருக்கிறது. பாரதிய